வெல்கம் டு டே 23. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரபிக் டிசைன் ஃபார்மேஷன். ஸோ நான் பென்சிலை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் மெஹந்தி கோனில் ட்ரா பண்ணுங்கள். பென்சிலை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிவிட்டு கூட நீங்கள் மெஹந்தியில் ட்ரா பண்ணலாம், இல்லை மெஹந்தி கோனில் கூட நீங்கள் டேரெக்டாக ட்ரா பண்ணலாம். அரபிக் டிசைன் ஃபார்மேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ஹேண்ட் ட்ரேஸ் மாதிரி நீங்கள் அதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. நான் இதில் பாம் டிசைன் கவர் பண்ணல, பட் நீங்கள் பாம் டிசைனும் இதே பேட்டர்ன் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எல்போ டு ரிஸ்ட் வரைக்கும் நான் காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக நம்ம இது வரைக்கும் பார்த்த டிசைன் வச்சு தான் நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஒரு வேலை புரியலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என் கூட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிருக்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்லையும் நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ ஒரு ஹேண்ட் ட்ரேஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ரஃப்பாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் சும்மா ஒரு ரஃப்பான ஒரு லைன் போட்டிருக்கேன். ஒரே டிசைன், அதாவது சிங்கிள் டிசைன் இல்லைனா காம்பினேஷன்ஸை வச்சு நான் இதை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரே டிசைனை ரிப்பீட்டடாக இல்லைனா சம் காம்பினேஷன்ஸ் வச்சு அது எப்படின்றது நல்லா கவனிங்க. ஃப்ளோரல் பேட்டர்ன் வச்சு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் ட்ரா பண்ணணும். நமக்கு என்ன வேணும்? சென்டர் வேணும். சென்டர் நான் இங்கே சர்க்கிளாக எடுத்திருக்கேன். அதை சுற்றி நான் பெட்டல்ஸ் அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்சிருச்சா? இந்த ஒரே ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ஃபுல் சர்க்கிள் போட்டது, செகண்ட் செமி சர்க்கிள் மாதிரி கொடுக்குறேன். இந்த செமி சர்க்கிள் அட்டாச்மெண்ட் இங்கே எங்கே வேணால் கொடுக்கலாம். ஆனால் டாப்பில் ரொம்ப சைட்வர்ட்ஸ் டாப்பில் போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம டிசைன் டவுன்வர்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வரப்போகுது. ரொம்ப டவுனாக இல்லைனா கொஞ்சம் கார்னர்ஸ் பார்த்த மாதிரி டவுன்வர்ட் வந்தாலும் ஓகே. ரொம்ப டாப் மோஸ்ட் அப்வர்ட் பார்த்த மாதிரி நம்ம டிசைன் போக வேண்டாம். ஓகே, வெறும் ஃப்ளோரல் பேட்டர்ன் வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் இங்கே இந்த பிளேஸில் செமி சர்க்கிள் கொடுத்துட்டு அப்படியே இந்த பெட்டல் அட்டாச்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, புரிஞ்சுதா? இப்போது அகெயின் இந்த சைடில் எங்கே வேணால் அட்டாச் பண்ணலாம் இல்லையா? ஸோ நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். நான் ரேண்டமாக தான் கொடுக்குறேன் பாருங்கள். செமி சர்க்கிள், பெட்டல் அட்டாச்மெண்ட், செமி சர்க்கிள், பெட்டல் அட்டாச்மெண்ட். ஓகே, திருப்பியும் இங்கே ஒரு செமி சர்க்கிள், பெட்டல்ஸ். ஓகே, புரியுதா? என்ன ஒரே டிசைனை நான் ரேண்டமாக அட்டாச் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் கிராஸ் வேர்டில் பார்த்த மாதிரி போகிற மாதிரி. ஓகே, செமி சர்க்கிள், பெட்டல்ஸ். இந்த சென்டர் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் தான். நான் ஒரே பேட்டர்ன் எப்படி ஃபுல்லாக அட்டாச் பண்ணி கொண்டு வரதுன்றதை ஃபர்ஸ்ட் நான் காட்டிடுறேன். அகெயின் செமி சர்க்கிள், பெட்டல்ஸ். நீங்கள் இதில் காம்பினேஷன்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சிங்கிள் பேட்டர்னை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது தான் நான் காட்டுறேன். சைட் வேர்டில் தான் கொண்டு போகணுமா, டேரெக்டாக கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் டேரெக்டாகவும் கொண்டு போகலாம். நான் இங்கே சைட் வேர்ட் பேட்டர்ன் மட்டும்தான் நான் இங்கே காட்டியிருக்கேன். நீங்கள் இதை டேரெக்டாகவும் கொண்டு போகலாம். ஓகே, என்ன பண்ணலாம்? நீங்கள் இதை டேரெக்டாகவும் கொண்டு போகலாம். ஓகே, ஜஸ்ட் செமி சர்க்கிள், பெட்டல்ஸ், செமி சர்க்கிள், பெட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வாங்க. நான் வீடியோ பர்பஸ்க்காக க்ராஸில் உட்காந்துருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக நான் உட்காரலை. ஓகே, க்ராஸில் தான் நான் உட்காந்துருக்கேன். இந்த அட்டாச்மெண்ட்ஸ் முடித்த பிறகு சென்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் சென்டரை ஜஸ்ட் ஃபில்லிங்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹைலைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபில் பண்ணணும். சின்ன பிளேஸாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1 இன்ச் இல்லை 1/2 இன்ச் இருந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணணும், ஹைலைட்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், நாம் ஃபில் பண்ணணும். ஹைலைட்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு டாட் கொடுக்கலாம், இல்லை கிராஸ்ட் பேட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் டாட்ஸ் வச்சு ஃபில் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி கிராஸ்ட் பேட்டர்ன்ஸும் நீங்கள் வச்சு ஃபில் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? கவனிங்க, கவனிச்சாலே லிசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணாலே நமக்கு பாதி கற்றுக்கிட்ட மாதிரி அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்னோட சென்டரை நான் என்ன பண்ணிட்டு வரேன், ஃபில் பண்ணிட்டு வரேன். ஃப்ளோரல் பேட்டர்னோட சென்டரை நான் ஃபில் பண்ணிகிட்டே வரேன். புரிஞ்சுதா? நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் டைரக்ட் இதுலேருந்து இப்படி உட்காரல, நான் சைட் வேர்டில் தான் வச்சுருக்கேன். அதனால் சிலது க்ராஸாக போயிருக்கலாம். பட் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? ஒரே பேட்டர்னை நான் இதை மிடிலேருந்து அப்படியே டேரெக்டாகவும் எடுக்கலாம், ரைட்லேருந்து வச்சு அப்படி க்ராஸ்டாகவும் எடுக்கலாம். அந்த க்ராஸ் இந்த அளவுக்கு அப்படி நீட்டிட்டு போகிற மாதிரி இல்லைனா கூட இப்படி ஷார்ட்டாகவும் நீங்கள் எடுக்கலாம். எப்படி வேணால் எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்பேசிங்ஸ் வேணும் பார்க்கும்போது.
ஓகே, இது முடிச்சிட்ட பிறகு இந்த பெட்டல்ஸில் வெறும் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, நான் பெட்டல்ஸை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இந்த பெட்டல்குள்ளே வெறும் இந்த லைன்ஸ் கொடுக்கலாம், இல்லை இந்த பெட்டல்குள்ளே இந்த மாதிரி இன்னொரு குட்டி பெட்டல் போட்டுட்டும் இதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லையா, இந்த பெட்டல்ஸோட அவுட்டர் போர்ஷன் அந்த இடத்துல நல்லா நீங்கள் திக்காக ஹைலைட்ஸ் கொடுக்கலாம், அதாவது உள் பக்கம் பார்த்த மாதிரி, இன்சைட் பார்த்த மாதிரி. இல்லையா, இந்த வெறும் பெட்டல்ஸில் நீங்கள் ஜஸ்ட் இப்படி டாட்ஸ் வைக்கலாம். இந்த டாட்ஸை வந்து வெர்டிக்கலாக இல்லாமல் ஹாரிசான்டலாக வைக்கலாம், எப்படி வேணால் வைக்கலாம். நான் ஜஸ்ட் ஈஸியாக இருக்கிறதுக்காக வெறும் 2 லைன்ஸ் இல்லைனா 3 லைன்ஸ் மட்டும் நான் அதில் கொடுக்குறேன். சில இதில் 2 லைன்ஸ், சில இதில் 3 லைன்ஸ். இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஓகேவா, புரியுதா? இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் எல்லா பெட்டல்ஸ்க்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒரே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரல் பேட்டர்ன் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஓகேவா, சிங்கிள் டிசைன், ஒரே ஒரு டிசைனை நம்ம எப்படி கேரி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இது ஃபுல்லாக நம்ம கொடுத்து முடிச்சாச்சா? இது முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, உள்ளே ஃபில் பண்ண மாதிரி வெளியே ஹைலைட்ஸ் பண்ணணும். அந்த ஹைலைட்ஸ் உங்களுக்கு தனியாக தெரியறதுக்காக நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஹைலைட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு திக்கான ஒரு ஸ்ட்ரோக் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஒரு திக்கான ஸ்ட்ரோக், இது வந்து ஹைலைட் கொடுத்தா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா திக்காக தெரியும். ஹைலைட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இப்படி கொடுங்க. எல்லாத்துக்குமே எப்படி கொடுக்குறேன், இந்த நான் அவுட்டரில் என்ன தெரியுதோ அதுக்கு மட்டும் தான் நான் ஹைலைட் கொடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க, உள்ளே கொடுக்கல, இந்த அவுட்டரில் என்ன தெரியுதோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா ஹைலைட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல் டிசைனும் ஹைலைட் பண்ணிடுங்க. ஒரு சைட் ஃபுல்லாக முடிச்ச பிறகு நான் இன்னொரு சைட்லேயும் ஹைலைட்ஸ் பண்ணுறேன். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் ஒரு ஹாஃப் வேல இருக்கும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும், நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்குமாச்சும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இல்லைனா உங்கள் டிசைன்ஸ் வந்து ஸ்மட்ச் ஆகிடும். ஏன்னா நம்ம இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் நீங்கள் போகும்போது நம்ம ஹேண்ட்ஸ் பட்டு இது ஸ்மட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, நான் ரஃப்பாக தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதை நீட்டாக டைம் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். எடுத்ததுமே நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போதே வை ஆர் அட்டெம்ப்டிங் ஃபார் அ குவிக்கர் ஃபினிஷ், எனக்கு அது புரியலை. பொறுமையாக டைம் எடுங்க. ஓகேவா, இது மெஹந்தி கோனில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதா? ஒரே ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் எடுத்திருக்கேன். அது வந்து அதையே நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே ஹேண்ட்ஸ்க்கு வரும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதே ஃப்ளோரல் பேட்டர்னை இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கொடுத்து அதை அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போகணும். இங்கே நீங்கள் கேப்ஸ் ஃபில் பண்ணாலும் ஓகே, இல்லை இதே டிசைனை நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கொண்டு போனாலும் ஓகே. சைஸஸ் தான் வந்து நமக்கு வந்து வேரி ஆகும். பட் இந்த பாம்பில் வரும்போது இங்கே கொஞ்சம் பெருசாக கொடுங்க. ஓகேவா, இந்த போர்ஷன் கவர் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு பெரிய டிசைனாக கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் கொண்டு போங்க. புரியுதா? இது வெறும் ஃப்ளோரல். பேஸ்லி டிசைன் நம்ம பார்த்தோம் இல்லையா, மேங்கோ டிசைன், அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுவும் நான் சிங்கிள் டிசைனுக்கு நான் சொல்கிறேன். நல்லா பாருங்கள், இங்கே கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ஒரு ஹேண்ட் ஃபார்மேஷன் மாதிரி, இன்னொரு ஹேண்ட் நான் ரஃபாக கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எப்படி பேஸ்லி டிசைன் எடுக்கிறேன். ஓகே, எடுத்த பிறகு இங்கே ஒரு கர்வ் கொடுத்துட்டு இந்த கர்வை சுற்றி ஹம்ப்ஸ், அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து அகெயின் ஒரு இங்கே அவுட்வர்ட் பார்த்த மாதிரி, இங்கே இன்வர்ட் பார்த்த மாதிரி எடுக்கிறேன். ஓகே, ஓகே, இங்கே ஒரு கர்வ், ஹம்ப்ஸ். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு காம்பினேஷன் என்ன கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கர்வ் அண்ட் ஹம்ப் மட்டும் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அவுட்வர்ட், இன்வர்ட். இப்போ இன்னொரு அவுட்வர்ட் வரணும். இதோட எண்ட்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன்னா இதோட எண்ட்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அவ்வளோதான். இங்கே ஒரு கர்வ், ஹம்ப்ஸ். ஓகே, அகெயின் இங்கே ஒரு பைஸ்லி, இங்கே ஒரு கர்வ், இங்கே ஒரு ஹம்ப்ஸ். ஓகே, அகெயின் திருப்பியும் கவர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கர்வ், இங்கே ஒரு ஹம்ப்ஸ். அவ்வளோதான். ஓகே, இந்த ஹம்போட எண்டில் நான் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் வேணும்னா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே ஒரு கர்வ் கொடுத்து இதை நான் ஃபில் பண்ணிக்கலாம்.
இது ஒன்றும் கிடையாது. இதை நிறைய பேர் வந்து ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் பாருங்கள். டியர் ட்ராப்ஸ் ட்ரா பண்ணுவோமா, இப்படி டாட் வச்சுட்டு நம்ம எடுப்போம் இல்லையா, டாட் அண்ட் இப்படி எடுப்போம். அதே தான், நல்லா டாட் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து இப்படி நம்ம எடுக்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து இப்படி ஒரு லென்த் எடுக்கிறது தான் இந்த லைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பென்சிலில் ட்ரா பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகே, வெறும் ஒரே பேஸ்லி டிசைன் தான், ஒரே மேங்கோ டிசைன் தான் நான் இந்த காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு பேஸ்லி டிசைன்குள்ளேயும் நான் வந்து வேறு வேறு மாதிரி நான் டிசைனை ஃபில் பண்ணலாம். என்ன மாதிரி ஃபில் பண்ணலாம், வெறும் இந்த ஒரு ஸ்வர்ல், ஒரு கர்வ், ஸ்வர்ல் கர்வ், ஸ்வர்ல் கர்வ், இதை மட்டும் வச்சு நான் இங்கே ஃபில் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஜஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ஸ்லாண்டிங் லைன்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். காம்பினேஷன் ஆஃப் ஸ்லாண்டிங் லைன்ஸ் இங்கே நான் கொடுப்பேன். இங்கே என்ன கொடுக்கலான்னா அதே ஸ்வர்ல், ஒரு கர்வ், ஹம்ப்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கர்வ். இதே நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்வர்ல், கர்வ், ஹம்ப்ஸ் அண்ட் கர்வ். கிரிட் டிசைனில் நம்ம கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி. ஸோ உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன், டிசைனை ஃபில் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு டிசைன் ஃபில் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு டிசைன் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது த்ரூ அவுட் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபுல்லாக இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம், இங்கே வேறு ஏதாச்சும் நீங்கள் பேட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். சரி, நான் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் கொடுக்குறேன். லோட்டஸ், லோட்டஸ் நான் இன்வர்ஸில் கொடுக்குறேன். லோட்டஸில் கொடுத்துட்டு இங்கே ஒரு கர்வ் கொடுக்குறேன். அகெயின் இன்னொரு கர்வ் கொடுத்துட்டு இங்கே லார்ஜ் சைஸ்ட் ஹம்ப் கொடுக்குறேன். ஹம்ப் கொடுத்துட்டு அகெயின் ஒரு கர்வ், கர்வ். இந்த இடத்துல நான் ஸ்லாண்டிங் காம்பினேஷன் பேட்டர்ன்ஸ் கொடுத்து நான் கவர் பண்ணுறேன். அதாவது ஒரே டிசைனை இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து டிசைன்ஸை நான் வந்து கம்பைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் லாஸ்ட்டில் வெறும் ஸ்லாண்டிங் லைன்ஸோட காம்பினேஷன் வச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ்லி டிசைன் மட்டும் நான் ஹைலைட்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது ஒரு டிசைனோட அப்படியே கண்டினியூஷன். அதுக்கப்புறம் நார்மல் டிசைன் கூட வேறு ஏதாச்சும் ஒரு அதை விட இன்னும் சிம்பிளான ஒரு டிசைன் வரும். கர்வ் அண்ட் ஹம்ப்ஸ் மட்டும் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் ஒரு பேஸ்லி ஒரு ஃப்ளோரல், ஒரு பேஸ்லி ஒரு ஃப்ளோரல், அந்த காம்பினேஷன்ஸ்க்கும் நீங்கள் வந்து கொண்டு வரலாம். இப்படி ஜிக்ஸாண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரே மாதிரியும் நீங்கள் கொண்டு வரலாம். பாமில் வரும்போது மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் லார்ஜர் சைஸ் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ரொம்ப பேசிக் ஆன டிசைன் தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது அரபிக் டிசைன் எனக்கு எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பேசிக் பேட்டர்ன் இது கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் இன்னும் நிறைய டிசைன்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இல்லை நீங்களே ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் மெஹந்தி கோனில் ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு கிளாஸில் அகெயின் மீட் பண்ணலாம்.